எதிர்பார்த்தா ராஜா எங்க தெய்வமே இருந்தீங்களா? நமதிலிருந்து ஏதோ ஒரு தேவகானம் மிக நேரமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காரனுக்கு சொந்தக்காரன் யார் என்று சூத்தி பார்க்கிறேன். நினைவில்
அப்பா நீங்க 11 மணிக்கு உட்கார்ந்து ஆளுங்க போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துருங்க. பார்த்து சீக்கிரம் வந்துருங்க. நாராயணா நாராயண நாராயண. ஏன் கத்திரிய? ஏன் கத்தலையா? எந்த நேரத்துல என்ன காணும்? நாமத்தை சொன்னேன். நாராயண. நாராயணன்னா யாரு? நாராயண அப்படின்னு சொன்னாலே செய்த பாவங்கள் அத்தனை விலகி போகும். யாரு சொன்னது? நாராயணன். அந்த நாராயணனை தவறு பண்ணா அதுக்கு என்ன பண்றது? யாரு அந்த நாராயணன்? நாராயணன் சொன்னா எல்லா தவறு விலகி போறது சரிதான். நாராயணனே தவறு பண்ணா நாராயணன் இல்லன்னா உலகமே கிடையாது. யாரு சொன்னது? நாராயணன்னா அந்த 2 கொண்டாட்டி. அட நாராயண உலகமாகப்பட்டது 3 பங்கு. ஓஹோ, உலகமாகப்பட்டது 3 பங்கு நீராளும். 3 பங்கு நீராளும். 3 பங்கா? 1 பங்கு நிலத்தால் சூழப்பட்ட. ஆமா. அப்படிப்பட்ட பூமியில் உள்ள மக்களை கட்டி காக்கக்கூடிய கடவுள் யாரு? என்னுடைய பாட்டன் பரந்தாமன். ஓஹோ, இந்த பார்க்கடல வாசம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாயா, பரந்தாமன். ஆமா. சரிங்க சாமி, ஒரு பாம்பு மேலே படுத்திருக்காருல்ல? ஆமாங்க. ஒருவேளை பாம்பு கிளம்பிடுச்சுன்னா என்ன ஆகுறது? பாம்பு கிளம்பிருச்சு அப்படின்னா பாம்பு கீழே என்ன இருக்கு? பாம்புக்கு கீழே தண்ணி இருக்கு. ஆமா, தண்ணி வந்து உங்களை எல்லாம் அழிக்க நேரிடும். அவ்வளவு தண்ணி வரும். ஆமாங்க. பரவாயில்ல, பம்பு செட்டி யாரையும் காக்கும் கடவுள். காக்கும் கடவுள். ஆமாங்க. அழிக்கக்கூடிய கடவுள் யாரு? யாரு? உங்களுக்கு சிவபெருமான். அழிக்கக்கூடிய கடவுள் சிவபெருமான். படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மன். பிரம்ம இருக்காரே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யறாங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொது நலத்தொண்டன் கலகக்காரன். கலாகாரன். உங்க பேரு? பேர் நாரத மகரிஷி ஐயா. நாரதனா? நாரத மகரிஷி. நீங்க? நாரத மகரிஷி நான் தான். இன்னைக்கு தான் சாமி நான் உங்களை உயிரோட பாக்குறேன். எல்லாரும் வரைபடத்துல ஓவியத்துல பாத்துருக்கீங்க. நாராயணா, நீங்க வந்து நாரதர். ஆமாய்யா. உங்களை எல்லாம் பாக்கணும்னா எங்க ஆத்தால கப்பனு செஞ்சிருக்கணும். என்ன செஞ்சுச்சா? புண்ணியம் செஞ்சிருந்தா தான் உங்களை பார்க்க முடியும். ஆமா, நாரதர். நாரதர். ஆமா, நாரதர் செல்லாத இடமே கிடையாது. நீங்க நாரதர் தானே? ஆமாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க. என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க. என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவையா. பேச்சுல மாற்றம் இல்ல. பேச்சுல மாற்றமே இல்ல. இல்ல, மாற்றம் கிடையாது ஐயா. சரிங்க சாமி. பள்ளத்தூர் தெரியுமா? பள்ளத்தூர் தெரியுது. கானாடு காத்தான் பள்ளத்தூர் தெரியுமா தெரியாதா? தெரியும் ஐயா. பள்ளத்தூர் தெரியும்ல? ஆமா. பள்ளத்தூர்ல பரமசிவத்தை பொண்டாட்டி யாரும் வச்சிருக்கா? சரியான நாரதர் சொல்லி இப்படி ஊருக்கு போயிடுவாப்பா. நாராயணா, கானாடு காத்தான் இருக்கு, அதுக்கப்புறம் பள்ளத்தூர் இருக்கு, அதுக்கப்புறம் கோட்டையூர் இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் காரைக்குடி இருக்கு. உங்களை பஸ் ஓட்ட சொல்லுங்க. நீங்க வாட்டுக்கு ஆரோ குளத்துல விசில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தெளிவா சொல்லணும். ஆமாங்க. யாரு முண்டாட்டியே யாரு வச்சிருக்கிறா அப்படிங்கிறது எனக்கு வேலையா. சரி சாமி, நீங்க நாரதர். உங்க அப்பா? அப்பா பிரம்மதேவன். பிரம்மா. பிரம்மா நல்ல மனுஷன். புள்ள போட்ட லூசி பே மாதிரி. எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா ஐயா? நல்லா தெரியுமே. எப்படி தெரியும்? நல்ல மனுஷன். உங்க அப்பா எப்படி தெரியும் ஐயா? ஐயா நல்ல மனுஷன். எப்ப கூட ஆளுக்கு ஒரு கத்தி கட்டி வேண்டி இப்படி போட்டு வந்தான். சைனீஸ் கேஸ் சுத்தம்பூரா அந்த தான் கொடுத்தாப்ல. அப்பா நீ பாத்திருக்கவே வாய்ப்பே கிடையாது. அட பாத்திருக்கையா? எங்கே பார்த்தேன்? இந்த கானாடு காத்தால காலாங்கரை போடுங்க. அதானே உங்க பே? அப்பாவுக்கு மரியாதை இல்ல போச்சுங்க. ஓஹோ, இந்த மாதிரி ஆளுகளை எங்க அப்பா எப்பேற்பட்ட கடவுள் தெரியுமா? எப்பேற்பட்ட கடவுள்? உலக உற்பத்தி ஜீவராசிகள் அத்தனை படைக்கக்கூடிய எல்லாத்தையும் படைக்கிறது. ஆமா. எல்லாத்தையும் அல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் கொடுக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் சொல்லித்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் இறைச்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் யாரைத்தான் நோவத்தான் ஐயோ பதமனெங்கும் பள்ளைத்தான் திறக்கத்தான் புவியதான் பண்ணினானே என்று சொல்லக்கூடிய அந்த புடுக்கத்தான் படைக்கத்தான் நான் கேட்கல. இல்லையா? சரிங்க சாமி, எல்லாம் கேட்கல. நான் கேட்டது அதல்ல. சரிங்க. உங்க அப்பா எல்லாத்தையும் படைக்கிறாரு. அப்பா எல்லாத்தையும் படைக்கிறாரு. மண்ணை படைச்சது எங்க அப்பா. மரத்தை படைச்சது எங்க அப்பா. வானத்தை படைச்சது எங்க அப்பா. குஞ்சை படைக்கிறது எங்க அப்பா. குஞ்சை படைச்சது எந்த குஞ்சை கேக்குறீங்க? கோழி குஞ்சு. கோழி குஞ்சை படைப்பதற்கு காரணகர்த்தா. நாயை படைச்சது அதுக்கு காரணகர்த்தா எங்க அப்பா ஐயா. நாயை படைச்சது. நாயை படைப்பதற்கு காரணம் எங்க அப்பா. மாசமா நல்லா இருப்பாரோடா. பெரிய ஒன்று தெரியாம இருக்கிற நாயை கூட விடாம. நாய் மட்டும் கிடையாதுயா. இந்த கழுதை படைப்பதற்கு காரணம் எங்க அப்பா தான். கழுதை போடுற குட்டிக்கு அதுக்கு காரணம் எங்க அப்பா தான் ஐயா. அதுக்கு பெருசா உள்ள இருக்கும். என்ன பெருசா இருக்குங்க? காடு உதஞ்சு இருந்து கூடாதா? காடு ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு பன்னிய அமைப்பு இருக்கு. பன்னிய படைச்சது. பன்றிக்கும் காரணம் எங்க அப்பா தான். பன்னிய படைச்சது. அது காரணம் எங்க அப்பா தான். இது மட்டும் இல்லையா? ஏங்க பன்னிய படைச்சவங்க அப்பா. ஆமா. பன்னி பழகுதி போடுது அதை படைச்சது. அதுக்கு காரணம் எங்க அப்பா தான் ஐயா. சரிங்க சாமி, இந்த ஒட்டகத்தை படைச்சது. ஒட்டகத்தை படைப்பதற்கு காரணம் எங்க அப்பா. ஒட்டகத்தை படைச்சது. அதுக்கு காரணம் ஒட்டகம் போடுற குட்டிக்கு. அதுக்கு காரணம் எங்க அப்பா ஐயா. இதுல ஏறிக்கிட்டு எப்படி செய்வாங்க? ஏறி மரம் செஞ்சு கொண்டு வாங்களோ? இப்படி எல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. சரி, அப்பா என்னெல்லாம் படிக்கிறார் தெரியுமா? என்னென்ன படிக்கிறார்? 9 மாநிலம் நீர்ப்பறவை நாட்காலர் 10 சீரிய வந்தமாம் தேவர் 14 ஐம்படை தந்தமீர் சீர் தவறம் 4 அப்படின்னா எல்லாத்தையும் படைச்சது. ஆமா, ஈ எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கக்கூடிய செஞ்ச பிரம்மதேவன். உங்களை படைத்தது எங்க அப்பா. என்னைய படைத்தது எங்க அப்பா. என்னைய படைத்தது எங்க அப்பா ஐயா. அப்ப எங்க அப்பா பக்கத்து ஒரு நாடகமாக போயிட்டு வரும். நாராயணா, உங்க அப்பா தெண்டத்துக்கு உழைச்சிருக்கிறார் ஐயா. இருங்க சாமி, உங்களை படிச்சது உங்க அப்பா. அப்ப என்னைய படிச்சது எங்க அப்பா. என்னைய படிச்சது எங்க அப்பா. எப்படி சொல்றீங்க? நான் தான் சொல்றேன். நான் தான் சொல்றேன். உங்க அப்பா தெண்டத்துக்கு உழைச்சிருக்கிறாரு. அதுல பிண்டத்தை பிடிச்சு போட்டது எங்க அப்பா. அப்படியா? ஆமா. அப்ப நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது
ஆத்தாளுக்கு 2 புருஷன். அட நாராயணா, உங்க அப்பா எங்க இருக்காங்க? கீழ. எங்க அப்பா எங்க இருக்காங்க? மேல. அங்க இருந்து எங்க அப்பா சீராரு அப்படின்னா அவ்வளவு பெருசு. என்ன மனசு அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னா. ஆமா, மேல இருந்தா செய்வாரு. அதனாலதான் இருவர் மண் சேர்த்து ஒருவர் மண்ண 2 மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கும் ஆகாதன்றாடாய் ஆடு பாம்பே சாமி அப்படின்னு அடியே போய் ஊரறிய செஞ்சது ஒருத்தருக்கு தெரியாம செஞ்சது ஒருத்தர். எங்க அப்பா கல்யாணம் இப்ப யார சரி சாமி, உங்க அப்பா மேல இருந்து செய்யறாரு. மேல என்ன செய்யறாரு? இடையில இருந்து ஏரோப்ளேன் ஈரோப்ளேன் போனா வெட்டி கூடாது. இதுக்கியா செய்யறாரு? அதெல்லாம் பார்த்துதான் செய்வார். ஆமா, இடம் பொருள் ஏவல். உங்க அப்பா பார்த்தே செய்யறாரு. எல்லாத்தையும் பார்த்துதான் செய்யறாரு. உங்க அம்மா தாய் கலைவாணி. யாயா கத்துற? நான் கத்தலையா? ஏற்கனவே குளிருக்கு எல்லாம் புடிச்சுக்கோ. நீ வேற கத்தி வரட்டி போற. அம்மா யாருன்னு கேட்டீங்க? கலைவாணி அப்படின்னு. கலைவாணி. ஆமா, நாரக்கரசி சரஸ்வதி தாய். இந்த வெண்தட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய வெண் தாமரை இலையை வீட்டிற்கக்கூடியவளினுடைய தாய் கலைவாணி. சரிங்க சாமி. ஆமா, உங்க அம்மா வெள்ளை தாமரையிலே உட்கார்ந்துருக்காங்களே. ஆமா, 1க்கு 2 கிலோ எங்கிட்டு போவாங்க? அந்த சமாச்சாரம்லாம் என்னுடைய தாய்க்கு கிடையாது ஐயா. கிடையாது. கிடையாது ஐயா. ஏன் சிமெண்ட் வச்சு பூசிட்டாங்களோ? அதெல்லாம் கிடையாது ஐயா. தெய்வங்களுக்கு அந்த சமாச்சாரம்லாம் கிடையாது. கிடையாது. நீங்க எதை சாப்பிடுறீங்க? நானா? நீங்க என்ன சோத்தை சாப்பிடுறீங்க? சாப்பிடுறேன். நாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க? நாங்க 10 வகையான காற்றை ஆகாரமா உட்கொள்ளக்கூடியவர்கள். 10 வகை ஆனா பிராணன், அபானன், உதானன், சமானன், யானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனதீன் என்று சொல்லக்கூடிய 10 வகையான காற்றை ஆகாரம் 10 உட்கொள்ளக்கூடிய. வகை காற்று. ஆமாங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நாங்களாம் சோத்தை அது தான். மாதிரி தெய்வங்களுக்கும் உங்களுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம். சரிங்க சாமி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சுத்த பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆகல. ஆசை வெறுத்து வந்திருக்கிறேன் ஐயா. இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சா? ஒரு காலத்துல இருந்தது. எத்தனை? ஆசை 52 மனைவி. 52 மனைவி. ஆமாங்க. உனக்கு மசிலே அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும். நான் மயிரிக்கிறேன்னு பேசி. சரியா? உனக்கு அப்புறம் அந்த ஆசை வரலாமா? 52க்கு அப்புறம் 52 நானா வச்சிருந்தேன். உனக்கு ஏஜ் வரல. 52 பேர் இருக்குது ஐயா. ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் நான் மாத்தி வச்சுட்டு 51 முருகப்பெருமானுக்கு அச்சரமா மாத்தி கொடுத்திருக்கேன் ஐயா. முருகப்பெருமான் அச்சரமா மாத்திட்டேன். முருகப்பெருமான் அப்படியே மாத்தி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்து அதுலயும் ஒரு பொது நடத்து உண்டு. அதுலயா? இது மட்டுமா? இது பொண்டாட்டியை மாத்தி வருது பொது நடத்தும். எத்தனையோ காரணங்கள் இருக்கு ஐயா. அப்படியா? ஆமா, எத்தனையோ. சரி சரி, ஒரு ஆளை மட்டும் வச்சிருக்கிறியா? இப்ப எதுவும் கல்யாணம் இல்ல? ஆசை வெறுத்து வந்திருக்கிற ஐயா. 3மே இல்ல. அறவே கிடையாது. சுத்தமா இல்ல. மண் பெண் பொன் ஆசை வெறுத்து வந்திருக்கிறேன். அறுத்து விட்டாங்களோ? அறுக்கலையா, வெறுத்து வந்திருக்கிறேன். எதுக்கு இந்த ஆசையெல்லாம்? சுத்தமா அறுத்துட்டாங்க. எதை கொண்டு வந்தா எதை கொண்டு போக போறோம்? ஒண்ணுமே இல்ல. ஆமா, ஆசையே கிடையாது. மொட்டை அறுத்து விட்டாங்க. சொல்ற சரி சரி, இல்லங்கிற ஆட்ட பேசணும். உலகத்துல பிறக்கும் பொழுது ஏதாவது கொண்டு வந்தோமா? என்னங்க? கொஞ்சம் கூட இல்ல. கொஞ்சம் கூட கிடையாது. ஆசை கிடையாது. சாமி, அட கொஞ்சம் கூட கிடையாது. சரி சரி, இல்லங்கிற ஆட்ட பேசக்கூடாது. சரி, இல்ல நீங்க என்னத்தை கொண்டு என்ன இல்லாத ஆள்கிட்ட பேசக்கூடாது. இல்ல ஆசை இல்ல. ஆசை இல்ல. சரி 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 சரி. வந்து நீங்க எங்க இருந்து வரீங்க? மேல இருந்து வரீங்க. ஆமா, தேவட என்னைய பத்தி கேக்குறீங்களா? ஆமா, உங்களை பத்தி விவரம் சொல்லவே இல்லையே. நீங்க கேட்கவே இல்லையே. ஆமா, கேட்டா எதுவும் நான் சொல்லுவீங்களா? நீ என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன். யாகவாராயினும் நாகாப்பர் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுன்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் மொத்தம் 1130 இல்லை என்பதை அன்புடன் சொல்லிக்கொண்டு 2550 இல்லை என்பதை இல்லையா சொல்ல வர்றேன். பேசுறியா? சரி, பேசுங்க. 150 ரூபாய்க்கு கடை வாங்கிட்டு வந்தேன், அதை சொல்லல. சரி, அது இருக்கு. எது? அது அதுதாயா? எதுயா? அதுதான் இருக்குல்ல. ஏன்னா ஆனாவுல ஆரம்பிச்சாரு. ஆமா, இதுல ஆனாவுல முதல் திருக்குறள் என்ன திருக்குறள்? அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகத்தே உலகு. நல்லா சொல்லுங்க திரும்ப. அகர முகர எழுத்து. அட முகர பேசிக்கிட்டே எச்ச முதல்ல ஆப்பிக்கிட்டு நல்ல தெளிவா சொல்லுங்கய்யா. அகர முதல்ல பேசியா பேச நல்லா பேசியா. முதல்ல சொல்றீங்க, முகரங்கிறீங்க. அதுல முதல் திருக்குறள் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு அப்படின்னு. அதுல முதல் எழுத்தெல்லாம் ஆனாவுல ஆரம்பிச்சாரு. ஆனாவுல. ஆனா உலகத்திலேயே வந்து தமிழ் இல்லாத எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அப்பேற்பட்ட திருக்குறளுக்கு மட்டும் தான் யாரு. ஏன் அப்படி? ஏன்னா உயிரெழுத்து 12 ஆனா. ஆமா, உயிரெழுத்து 12 ஆனா. ஆனாங்கிறது முதல் எழுத்து. முதல் எழுத்து. மெய் எழுத்துங்கிறது 18, கடைசி எழுத்து இன்னு. ஆமா, ஆனாவுல ஆரம்பிச்சு இன்னனால முடியக்கூடிய ஒரே ஒரு நூல் எது அப்படின்னா அதுதான் திருக்குறள். கடைசி திருக்குறள் 1330வது திருக்குறள் என்ன சொல்லுங்க பாப்பா? என்ன சொல்லுங்க பாப்பா? முதல்ல தான் நான் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். என்ன நீ வந்த முதல் திருக்குறள் யாரு சொன்னது? நான் சொன்னேன். அப்ப கடைசி திருக்குறள் யாருன்னு சொல்லணும்? இன்னனால முடிச்சிருக்காரு. எல்லாத்தையும் நீயே சொல்லி நானே சொல்லிக்கிட்டா அப்படி இருக்கா? நீ நாட விட்டு வந்தா திருக்குறளை பத்தி பேசினபடியே திருக்குறள் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க பாப்பா. தெரியும்ல? தெரியாதவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. எனக்கு தெரியல. தெரிஞ்ச ஆள்கிட்ட பேசலாம், தெரியாதவர்கிட்ட பேச முடியுமா? நல்லாவே விவரமான ஆளு. ஆமா, நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். ஆமாங்க. அப்படியே பெரட்டி விடுறீங்களே. ஆமா, பெரட்டி விடுறீங்க, சமாளிக்கிறீங்க.
சமாளிக்க கத்துக்கிட்டதால வர முடியும். சபைக்கு வந்தா சமாளிக்க கத்துக்கணும். சரி, ரொம்ப சந்தோஷம். சரிங்க சபையில சார். பேசு, சமையல்னு சில நேரத்துல பேசாம இருந்து பழகு. அது மாதிரி எந்த இடத்துல பேசணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படிங்கிற கணக்கு அப்படின்னு தெரியுது. ஏன்னா போனால் வராதது 2 மானமும் உயிரும். ஆமா. வந்தால் போகாதது புகழும் இகழும். அடிக்கடி வருவது இன்பமும் துன்பமும் துன்பமும். அப்படின்னா இருக்கா இல்லையா? இருக்கு சார். வாழ்க்கைனா 2 வேணும். 2 வேணும். இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகலும் வேணும். ஆமா, சரக்குன்னு ஒண்ணு இருந்தா சைடிஷ். சூரியன் ஒண்ணு இருந்தா சந்திரன் இருக்கணும். ஆமா, கொண்டாடி ஒண்ணு இருந்தா அப்பாட்டி ஒண்ணு வேணும். அது உங்க சமாச்சாரம். ரொம்ப சந்தோஷம். ஆளோலம் சோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. சரிங்க சாமி. ஆமா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆளுநர் சத்தம் கேட்டுச்சா? ஆமாங்க, ஆளோலம் சோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. இடத்துல சத்தம் கேட்டுச்சு. ஆளோலம் சோ ஒரு சத்தம் தான் கேட்டுச்சு. ஒண்ணுதான் கேட்டுச்சா? ஒண்ணுதாயா கேட்டுச்சு. அப்ப உங்க காது அவுட்டு. சரியா? இன்னைக்கு உள்ள 10-15 பக்கியே கிடக்கு. சரி, ஆளோலம் சோ. ஆளுநர் யார் அந்த குரலுக்கு சொந்தக்காரர்? யார் அவள்? உன்னை ஆளு. எது? ஏன் ஆளு சாமி? உங்க ஆளு. ஆமாங்க சாமி. சரி, உங்க ஆளு. அதுக்கப்புறம் என் தங்கை தங்கை வள்ளி. வள்ளி. வள்ளியா? ஆமாங்க. காரண பேரா கருத்து பேரா? கருத்து பையன். என்ன காரணம்? என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நானும் எங்க அப்பா இங்க இருந்து வேட்டைக்கு போனோம். சரிங்க. வேட்டைக்கு போனதுல வள்ளிக்கிழங்கு தோண்டிருந்த பக்கத்துல ஒரு குழந்தை கிடந்துச்சு. சரிங்க. போய் பார்த்தேன், உடனே பொம்பளை பிள்ளை கண்டுபிடிச்சிட்டேன். பொம்பளை பிள்ளையா? எப்படி பொம்பளை பிள்ளை கண்டுபிடிச்சீங்க? பார்த்தேன்ல. நீங்க பாத்தீங்க? பார்த்தேன். பொம்பளை பிள்ளை. ஆமா. கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சீங்க. ஆ. உறவு முறை எப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்க? உறவு முறை. ஆமா. தங்கச்சின்னா எப்படி? பொம்பளை பிள்ளை தங்கச்சினா கூப்பிடணும், அப்புறம் அக்கானையா கூப்பிட முடியா? பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை. சரி. பொன் பிள்ளை. உங்க தங்கையை வள்ளி அழைத்து வர வேண்டும் ஐயா, ஆசீர்வாதம் தர வேண்டும் ஐயா. அழைத்து வர வேண்டாம். அழைத்து வர- அதுக்கு முன்னாடி நம்ம ஆளு ஒண்ணு இருக்கு. யார் இருந்தாலும் என்னங்க சாமி? உங்களுக்கு ஒரு ஆளா? ஏன் போல செழிப்பா கேக்குறியா? உங்களுக்கு ஒரு ஆளு இருக்கணும். ஒரு ஆள் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ஆள் இருக்கணும். ஒரு ஆளை நிற்படிக்கிட்டா மரியாதை. சரி. அடுத்த ஆள் தேடினா தான் பிரச்சனை. ரொம்ப சந்தோஷம். சரிங்க சாமி. எல்லாரும் உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி. சரிங்க சாமி. அடுத்த காவல் அடுத்த காவல் என் ஆளு சாமி. உங்களை ஆமா. அழைத்து வாருங்க, ஆசீர்வாதம். எவ்வளவு தருவீங்க? அழைத்து வர சொன்னையா? வேற ஒரு சாமியார் சொல்லுவாங்க வேற மாதிரி. அப்படிங்களா? அழைத்து வர சொன்னா அவ எவ்வளவு தருவீங்க அப்படின்னா, நீ கீழ்த்தரமா இருக்க. அப்படி நான் சொல்லுவேன் சாமி அது உங்களுக்கு. மாதிரி நீங்க அந்த விஷயம் சரி விட மாட்டீங்கன்னு தெரியும். எந்த விஷயத்தை? நான் கேட்கிற பதில் சொல்லுங்க. எது? டேய். போடு. நம்ம தூக்கி தூக்கி துணிதான் அழுக்கிறோம். நியாயத்தின் மன்னா பாடாச்சல குட்டி. வாழ்ந்த தாய்
கூப்பிட்டீங்க? ப்ரொடியூசர்லாம் சரியில்லை. உன்னை தாங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாதர் மகாமணி வந்திருக்காரு. கூப்பிடுங்களா ஆசீர்வாதம். இந்த கூப்பிடுறேன். சுவாமி சுவாமி விசில் அடிச்சாதான் வர. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி இந்த பொம்பளை என்ன ஆள கூட்டி வந்திருக்க நீனே? யாரு? சும்மா சும்மா ஒதுங்கி போறாரு. அந்த புள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஆ. நீ வாயில வரல விட்டுட்டு இருக்கா? இழுச்சா பாரு. ஆள ஒழுங்காவே கூட்டிட்டு வந்து விட மாட்டேங்கிறேன். ஒதுங்கி ஒதுங்கி போறாரு. ஏய், அவன் பழக்க வழக்கமே சரியில்லை. இங்க திரும்ப ஆளு குட்டி அந்த விட என்னடி வேலை வாக்கு மாமாலையா வருது தெரியுது. தொழில பொறுமை தான் முக்கியம். என்ன மாமா? அதாவது பொறுமை தான் முக்கியம் சொல்றான். அப்படியா? கேட்டுக்க. நல்ல மாமே நல்ல அப்பே. வாழுங்க சாமி. வந்து ஓதுங்க. ஏய், ஓதுங்கள் தாடா சொன்னேன். ஏன்டா அப்படி? ஏய், இப்பதான்டா சரியா வேலை பாக்குறேன். ஓதுங்கள் ஓதுங்கள். ஆயா வேற புடிங்கி நல்லா தான் இருந்தா அப்படி செய்ய முடியல. சரி பாத்துக்கலாம். அழைத்து வருகிறேன். செய்ய அநியாய